எல்லாருக்கும் வணக்கம். ஏபி நிரஞ்சன். இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது பல ஊர்ல பல வேறான டேமேஜ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த கொரோனா வைரஸ் பல ஊர்ல ஒரு எக்கனாமியை டிஸ்ட்ராய் பண்ணிட்டே இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி ஒரே ஒரு ஊர் மட்டும் அதோட எக்கனாமியை பில்ட் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஊர் வேற எதுவும் கிடையாது, நம்ம பக்கத்து ஊரான சைனா. சைனா வந்து நிறைய ஃபேக்கான ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்கும் டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்கும் ஒரு ஹப்பான இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் இப்போ ஒரு மேலே போய் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தா அவங்க கண்ட்ரியோட பார்டர்ஸை விரிவுபடுத்திட்டே இருக்காங்க. கண்ட்ரியோட பார்டர்ஸை விரிவுபடுத்துறாங்களா அப்படிங்கிற கேள்வி வர மாதிரி தெரியும். இந்தியாக்குள்ளேயும் சரி, பாகிஸ்தான்குள்ளேயும் சரி, ஜப்பான்குள்ளேயும் சரி ஒவ்வொரு இடத்துலயும் வந்துகிட்டே இருக்காங்க. ஏன் அவங்க வராங்க, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிற மட்டும் இல்லாம ஒரு சில ஆப்ஸ் நம்ம போன்ல இருக்கு, அந்த போன்ல இருக்கக்கூடிய ஆப்ஸை ஏன் அன்இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கு பதிலா வேற ஒரு ஆப் ஏன் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வீடியோக்குள்ள பேச போறேன். ஸோ இன்னைக்கான வீடியோ நீங்க பாக்குற முன்னாடி என் சேனலுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நான் போற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணா எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். சோ இந்த எபிசோட் அப்படி நினைச்சா உங்க எல்லாரையும் மறைய வைக்கிறேன். திஸ் இஸ் தனதன். ஸ்டே டியூன். சைனா சைனா அப்படிங்கிற பார்த்தா இருக்கிற ரொம்ப பெரிய கண்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ இந்த கண்ட்ரி அப்படிங்கிறது பல வேறு விஷயத்துல இப்போ டாப்ல வந்துட்டே இருக்காங்க. முதல் விஷயம் அவங்க கண்ட்ரியோட ஆர்மி, ரெண்டாவது விஷயம் கண்ட்ரியோட எக்கனாமி, மூணாவது விஷயம் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய லேபர் ஃபோர்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இப்படியா இருக்கும்போது சைனா வந்து அவங்க பார்டர்ஸை நவுத்திட்டே இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய வேர்ல்ட் லெவலில் பேசக்கூடிய டாபிக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சைனாவோட பிரசிடென்ட் வந்து ஒரு பப்ளிக்கான இடத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற வாருக்கு ரெடியா இருங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த வார் அப்படிங்கிற பேசிட்டு இருக்கோம்ல, நம்ம 21st சென்ச்சுரியில் வாழ்ந்துருக்கோம். இன்னமும் வார் வந்து கன்னு குண்டு தூக்கி அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. வார் அப்படிங்கிறது வேற ஒரு பரிணாமத்தை பார்த்துச்சுன்னு சொல்லலாம். சோ இந்த டைம் வார் எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு ட்ரேட் வாரா இருக்கலாம், இல்ல ஒரு சைபர் வாரா இருக்கலாம். நம்ம இன்னைக்கான வீடியோல இந்த சைபர் வார் பத்தி ஒரு ஸ்டெப் மேல போய் பேசுவோம். இந்த டேட்டா அப்படிங்கிற விஷயம் நம்ம ரொம்ப நாளாவே பேசிட்டு இருக்கோம். இந்த டேட்டா அப்படிங்கிறது எவ்வளவு வேல்யூபிள் அப்படிங்கிறது பேசிட்டு இருக்கோம். பட் ஏன் கம்பெனிஸ்ல இந்த டேட்டாவை திருடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கொண்டு நின்று இருக்கோம். இந்த டேட்டாவை திருடக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா டேட்டாவை வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு நான் இதுக்கு முன்னாடி வந்த வீடியோல தான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு ஃபவுண்டேஷனே ஒரு பேஸே என்னன்னு கேட்டா இந்த டேட்டா தான். டேட்டா இல்லாம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால எதுவுமே பண்ண முடியாது. சோ இந்த டேட்டா கிடைச்சா ஒவ்வொரு கம்பெனியுமே அவங்க கிரியேட் பண்ண ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வேற லெவலுக்கு கொண்டு போகலாம். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அயன்மேன் இருக்காரு, அயன்மேனோட ஜாப்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனா இந்த அயன்மேன் மாதிரியே சூட் கிரியேட் பண்ண நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தாங்கல்ல. சோ அந்த வேலை தான் இன்னைக்கு வேர்ல்ட் ஃபுல்லா ட்ரை பண்ணிருக்காங்க. அதாவது நிறைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பட் கிரியேட் பண்றதுக்கு அவங்களுக்கு அவங்களோட டேட்டா தேவை. அந்த டேட்டா எவ்வளவு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேலை செய்யும். சோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த கூகுள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கம்பெனி. அவங்க நம்ம டேட்டாவை எடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஒரு செக்யூரான விஷயத்துல வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் சைனா இந்த கூகுளையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம டேட்டாவை எடுத்து இப்போ கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த டிக்டாக் அப்படிங்கிற ஆப் இது நம்ம டேட்டாவை எப்படி எடுக்குது. இந்த டிக்டாக் அப்படிங்கிற ஆப் வந்து எனக்கு ஒரு நல்ல இன்சிடென்ட் ஞாபகம் வருது. அது என்னன்னு கேட்டா இப்போதான் ரீசெண்டா விசாகப்பட்டினத்துல ஒரு கேஸ் லீக் நடந்துச்சு. இந்த கேஸ் லீக் வந்து வீடியோ வரதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு நியூஸ் சேனல்ல ஒரு பிரஸ் மீடியால ரிலீஸ் பண்ற முன்னாடி எனக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு கேட்டா ஒரு டிக்டாக்ல அதை நான் பார்த்தேன். சோ அந்த டிக்டாக்ல பார்த்தது பார்த்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் தெரியும். ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு மீடியா சேனல்ல போடும்போது டிக்டாக் அது முன்னாடி காமிச்சிட்டு இருக்கு. பட் இந்த டிக்டாக் அப்படிங்கிறது யார் கம்பெனி கேட்டா ஒரு சைனா பேஸ் பண்ண கம்பெனி. இந்த சைனா பேஸ் பண்ண கம்பெனிக்கு நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு மீடியா சேனல் தெரியற முன்னாடி அந்த விஷயம்லாம் தெரியலங்காட்டி இது வந்து ஒரு பொட்டன்ஷியலி ஹார்ம்ஃபுல்லான விஷயமா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுவும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் நீங்க சொல்லலாம். சரி அது என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா உங்களோட பர்சனல் டேட்டாவா இருக்கலாம், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய என்னென்ன பொருளா இருக்குன்னு உங்க வீட்டை எப்படி ஆக்சஸ் பண்றதா இருக்கலாம், இல்ல ஒரு சிட்டி இருக்குன்னா அந்த சிட்டியை சுத்தி என்னென்ன பொருளா இருக்கு அது எப்படி எங்கெங்கெல்லாம் எப்படி எல்லாம் ஆக்சஸ் பண்றது அப்படிங்கிறதா இருக்கலாம். இது வந்து ரெகாக்னிஷன்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது இன்ஃபர்மேஷன் கேதரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் கேதரிங் தான் சைனா டிக்டாக் நிறைய கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க டேட்டாவை எடுத்து அந்த டேட்டா வச்சு அவங்க வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் அது எப்படி மாத்த முடியும் அப்படிங்கிறாங்க. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஒரு சாதாரண டான்ஸ் வீடியோவா தான் இருக்கு அப்படின்ட்டு. நீங்க டான்ஸ் வீடியோல பின்னாடி என்ன பேக்ரவுண்ட் நடக்குது அப்படிங்கறத சைனா மோஸ்ட்லி பார்ப்பாங்க. சோ அந்த பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத அவங்க இருக்கக்கூடிய வேல்யூபிளான டேட்டா. சோ பேக்ரவுண்ட்ல பார்த்தா புதுசா ஒரு டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் வருது, இல்ல வேற ஏதோ ஒரு சிஸ்டம் உருவாகுது, இல்ல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க பாக்குறாங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து அவங்க டார்கெட்டா யூஸ் பண்ணி உங்களுக்குள்ள வரலாம். இது ஏன் நமக்கு சைபர் வார் ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா இருக்கும் அப்படின்னு கேட்டா சைபர் வார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ரான்சம் வேர்ஸ் வேலை நடக்கலாம், இல்ல வைரஸ் வேலை நடக்கலாம், இல்ல வார்ம் வேலை நடக்கலாம். மூணுமே என்னன்னு பார்த்தா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் தான். இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் தனதுக்கான வேலையை ஒன்றா செஞ்சுட்டு இருக்கும். இந்த ரான்சம் வேர்னா உங்க டேட்டாலாம் முடக்கிட்டு உங்க டேட்டாவை அன்லாக் பண்றதுக்கு ஒரு காசு கொடுன்னு கேட்கலாம். இல்ல இந்த வார்ம் இந்த வைரஸ் மாதிரி விஷயங்கள்லாம் உங்க கம்ப்யூட்டர்ல வந்து உங்க கம்ப்யூட்டருக்கு ஒரு ஆக்சஸா அவங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த பட்சத்துல பார்க்கும்போது சைனா இந்த த்ரெட்ல வரோம்னா அந்த கம்ப்யூட்டர் பத்தி எல்லா விஷயமே தெரிஞ்சுக்கணும், அப்பதான் உள்ள வர முடியும். எப்படி தெரியலாம்? டிக்டாக் மாதிரி ஆப்ஸ்ல
தெரியலாம். நீங்க டிக்டாக்ல உங்க மொபைல் போன்ல அப்லோட் பண்றீங்க அப்படின்னா உங்க மொபைல் போன் என்ன கம்பெனி யூஸ் பண்றாங்க, என்ன ஆபரேட்டர் யூஸ் பண்றாங்க முதல் கொண்டு இந்த டிக்டாக்ல பார்க்க முடியும். அவ்வளவு டேட்டா டிக்டாக்ல கலெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, டிக்டாக் எடுத்து நான் வேற எந்த ஆப் யூஸ் பண்றேன் அப்படின்னா டிக்டாக் எடுத்துட்டா இருக்கு போல த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. இது ஒரு கனடா பேஸ் பண்ண ஆப். இந்த கனடியன் கண்ட்ரில இருந்து இதை ஹாஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த பார்த்தா ரிலேட்டிவ்லி உங்களுக்கு செக்யூரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அகைன் நீங்க டேட்டா டிக்டாக் கிட்ட கொடுக்குற வேலை அவங்க கிட்ட கொடுக்குறீங்க, ஆனா ஒரு செக்யூரான கையில கொடுக்குறீங்க அப்படிங்கிற நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டாவதா நம்ம பார்க்க வேண்டிய ஆப் கேட்டா இந்த யூசி பிரவுசர். கொஞ்சம் வருஷம் முன்னாடி யூசி பிரவுசர் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா நம்மளோட டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு அலிபாபா அப்படிங்கிற கம்பெனி விற்கிறாங்க. யார் அந்த அலிபாபா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அலிபாபா அப்படிங்கிறது ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட். நம்ம அமேசான் மாதிரி சைனால கூட ஒரு மிகப்பெரிய வெப்சைட். சோ அந்த வெப்சைட் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா இந்த யூசி பிரவுசரை ஓன் பண்ணிருக்காங்க. சோ அவங்க வந்து இந்த யூசி பிரவுசர்ல இருந்து வரக்கூடிய டேட்டாவை வச்சு ப்ராடக்ட்ஸை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க யூசி பிரவுசர் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு ஒரு வாட்சை தேடுங்க. 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அதை விட ஒரு சீப்பரான வாட்ச் அதே டிசைன்ல இல்ல அதை விட சூப்பரான டிசைன்ல உங்களுக்கு வந்து சேரும். இதெல்லாம் அவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா யூசி பிரவுசர் கொடுக்கக்கூடிய டேட்டா வச்சு அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆனது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸா தள்ளிக்கிட்டு இருக்கும். இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை சேல் பண்றதா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வர்டைசிங் டெக்னாலஜில நம்பர் 1 பொசிஷன் இருக்கிறது இன்டர்நெட் மார்க்கெட்டிங் அப்படிம்பாங்க. சோ இந்த மாதிரிலாம் பண்ணி உங்கள்கிட்ட ப்ராடக்ட்ஸை விற்கலாம். சோ இதுதான் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியா சைனீஸ் யூஸ் பண்றாங்க. அவங்களோட எக்கானமியை வளர்க்கறதுக்கு அவங்க இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க பார்க்கக்கூடிய ஹலோ அப்படிங்கிற டிக்டாக் அடுத்தபடியா இந்தியாவில் பெருசா யூஸ் பண்ணக்கூடிய ஆப்னு கேட்டா ஹலோ அப்படிங்கிறதா. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இது ரீஜனல் லாங்குவேஜ்ல வருதா, தமிழ் ஹிந்தி அப்படிங்கிற பல லாங்குவேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு இந்தியா மேக் பண்ண ஆப் நினைச்சுன்னா அங்கதான் தப்பு. இதுவுமே ஒரு சைனீஸ் ஓன் ஆப். இந்த ஷேர் சாட் அப்படிங்கறத இந்தியால ஓன் பண்ண ஆப். இந்த ஷேர் சாட் அப்படிங்கறது ஹலோ என்ன வேலை பண்ணுதோ அதே வேலை தான் பண்ணும். பட் ரிலேட்டிவ்லி இது இந்தியால இந்த டேட்டா ஸ்டோர் பண்றங்காட்டி இந்தியால இருக்கும்போது உங்க டேட்டா கொஞ்சம் சேஃபா இருக்குன்னு சொல்லலாம். அகைன் நீங்க இந்த மாதிரிலாம் ஆப்ஸ்ல இருக்கும்போது இந்த பெர்மிஷன்ஸ் ஸ்டாப் பண்ணி வைங்க. பிகாஸ் இந்த பெர்மிஷன்ஸ் தான் உங்க டேட்டால அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு உந்துதலா இருக்கும். நாலாவது இருக்கக்கூடிய ஆப் கேட்டா இந்த கேம் ஸ்கேனர் கூடிய அந்த ஆப். இந்த கேம் ஸ்கேனர் ஆப் பத்தி நம்ம நிறைய இடத்துல பேசியிருப்போம். இந்த கேம் ஸ்கேனர் ஆப் வந்து ஒரு வைரஸ் பா, ஒரு மால்வேர் பா, உங்க போன்ல இருக்கிறதெல்லாம் வந்து அவங்க எல்லாமே திருடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, இந்த அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்தா நம்ம அது பதிலா வேற என்ன ஆப் யூஸ் பண்றது, அந்த தேவை இருக்கே நம்மளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி ஆப் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதேன்னு கேட்டா அடோப் அப்படின்ட்டு, அடோப் ஸ்கேன் அப்படின்ட்டு. இந்த கேம் ஸ்கேனர் என்ன வேலை பண்ணுதோ அதே வேலை இந்த அடோப் ஸ்கேன் பண்ணும். ஸோ இந்த அடோப் ஸ்கேன்ல போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸும் கிடைக்கும், உங்க டேட்டாவும் செக்யூர்டா இருக்கும் அப்படின்னு தான் உண்மையான விஷயம். ஓகே, அஞ்சாவது பாயிண்ட், இது இன்ஃபேக்ட் பண்ணா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பப்ஜி புது அப்டேட் வருது, உங்ககிட்ட நெட் இல்ல, நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க, உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஜெண்டர்ல ஏத்துவப்பா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா. அந்த ஜெண்டர் இந்த ஷேர் சாட்டுமே சைனா ஆப் தான். நீங்க நினைச்சு பாருங்க, கடைசி சொல்லக்கூடிய இந்த 5 ஆப்பே நீங்க ரிலேட்டிவா அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய இந்த பட்சத்துல இந்த ஷேர் சாட்ல இந்த ஷேரிட் இந்த ஜெண்டர் இந்த மாதிரி ஆப்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு திட்ட கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். நீங்க என்ன டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, எப்படி டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க மட்டும் இல்லாம இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்பாங்க கேட்டா உங்களோட நெட்வொர்க் ஆக்சஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபைல் ஆக்சஸ். ஸோ இந்த ஃபைல் ஆக்சஸ் நெட்வொர்க் ஆக்சஸ் கொடுத்தனால இந்த ஜெண்டர் இந்த ஷேர் ஆப் வந்து எங்க ஹாஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க வந்து உங்க டேட்டா ஃபுல்லா பார்க்க முடியும் அப்படிங்கிறத உண்மையான விஷயம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி ஜெண்டர் ஷேர் ஆப்லாம் நம்ம தவிர்த்துட்டு வேற என்ன ஆப்ல யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டா அங்கதான் நம்ம கூகுளோட வந்திருக்காரு. கூகுள் வந்து கூகுள் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆப் பார்த்தா ரிலேட்டிவ்லி செக்யூர். அது மட்டும் இல்லாமல் இந்த பெர்மிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுனால வந்து கூகுள் அவ்வளவு பெரிய விஷயம்லாம் பண்ணிட மாட்டாங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ற மொபைல் போனே ஆண்ட்ராய்டு தான், ஏற்கனவே கூகுள் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. ஓகே, நான் அந்த பண்ணியான விஷயம்லாம் சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்றேன்ல. சோ சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இப்ப இந்த கேட்ட 5 ஆப்பை உடனே போன்ல இருந்து அன்இன்ஸ்டால் பண்றதா போவீங்க. ஆனா ஒரு விஷயம் மறந்துட்டீங்க, நீங்க ரெட்மி மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ இந்த ரெட்மி மொபைல் அப்படிங்கறத பார்த்தா அகைன் இதுவுமே ஒரு சைனா மேக் பண்ண ஆப். இந்த எம்ஐ அப்படிங்கறதே ஒரு சைனா மேக் பண்ண ஆப். இந்த எம்ஐ யூஐல பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ட்ராக் பண்ணா கீழே நெட்வொர்க் மேபி மானிட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் போட்டுருப்பாங்க. அது என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தா உங்க டேட்டா இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் கேள்வி வச்சிருக்காங்க ஜியோமி மேல. ஜியோமி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த டேட்டாவெல்லாம் வச்சு நான் உங்களோட மொபைல் ஆபரேட்டிங் சிஸ்டம் யூசர் இன்டர்ஃபேஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுக்கு நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அகைன் இந்த டேட்டா வச்சு அவங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கறதா ஒரு கேள்விக்குறியா இருக்காங்க. சோ இந்த மாதிரி டேட்டாவை நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படிங்கறதா முதல் கேள்வியா இருக்கு. நம்ம என்ன வந்து சேஃபரான கையில கொடுக்கலாம், கூகுள் மாதிரி அடோப் மாதிரி இந்த மாதிரி சேஃபா இருக்க கம்பெனிக்கு நம்ம டேட்டாவை கொடுக்கலாம். நம்ம வந்து த்ரெட்டா பார்க்கக்கூடிய அந்த கம்பெனி கிட்ட கொடுக்க வேணாம் அப்படிங்கறத உண்மையான விஷயம். இந்த ஃபன்னியான ஃபேக்ட்ல ஒரு எக்ஸ்ட்ராவான ஃபேக்ட்னு கேட்டா நான் யூஸ் பண்றது ஒரு ரெட்மி போன் தான். எனக்கு வேற வழி இல்ல, போன் மாத்திரக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. சோ இப்போதைக்கு டேட்டாலாம் அங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கறதா உண்மையான விஷயம். எனக்கு தெரிஞ்சுமே இந்த டேட்டா கொடுத்துட்டு இருக்கோம். சோ இன்னும் நிறைய பேர் இதே மாதிரி ரெட்மி போன்ஸ் வாங்கிட்டு அவங்க டேட்டாவை கொடுத்துட்டே தான் இருக்கீங்க. சோ இந்த வீடியோ பார்த்துங்க உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பேச முன்னாடி நான் சைனா பத்தி இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணோம். இந்த எக்கனாமி அப்படிங்கிறது ரொம்பவே வளர்ந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். சைனாவோட எக்கனாமி ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம சைனாவோட எக்கனாமி வந்து பல கண்ட்ரீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டை கொண்டு போய் வச்சிருக்காங்க. அதை பத்தியுமே இன்னொரு வீடியோல பேசும். சோ அந்த வீடியோ நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். கீழே சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். அந்த பர்சனலைஸ் மோட்ல இருந்து ஆல் மோடுக்கு மாத்தினீங்க அப்படின்னா நான் போற எல்லா வீடியோஸும் நோட்டிபிகேஷன் ஆகும். சோ நீங்க இந்த வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம், உங்க அறிவை வளர்த்துட்டே இருக்கலாம்.
நீங்க பர்சனலா ஃபாலோ பண்ணா கீழே சோசியல் மீடியா சரி அங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்காங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ்க்கு அங்க நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும், அங்கேயும் நான் ஆக்டிவா தான் இருந்துட்டு இருப்பேன். ஸோ உங்களை அடுத்த வீடியோ சந்திக்க மாதிரி நிறைஞ்சவங்க விடைபெறுறது.